ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து சிம்பிளாக ஒரு முட்டை போண்டா ஈஸியாக எப்படி நம்ம பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அதை நல்லா அரிப்பில் அரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் நம்ம போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு போட்டுக்கலாம். சோடா உப்பு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா விரவி எடுக்கலாம். மாவு கலக்கும்போது கட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா அந்த கட்டியெல்லாம் இளக்கி நம்ம நல்ல மாதிரி கலக்கி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ இந்த இதில் நம்ம இந்த அளவில் நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து முட்டை நான் வந்து வேக வச்சு நான் தோடு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பில் இன்னொரு அடுப்பில் வந்து நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி முட்டையை வந்து நம்ம கலக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் மாவு. இந்த மாவில் போட்டு முக்கி இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்துச்சு. நம்ம மறைச்சி கொடுக்கலாம். அடுத்த பக்கமாக அதே போல் வேகட்டும். பாருங்கள், இப்போ நம்ம எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இன்னொருக்க நம்ம இதே மாதிரி போட்டு எடுக்கலாம். ரொம்ப ஈஸி. முட்டை போண்டா போடுறது ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். தெரியாதவங்க கூட ஈஸியாக நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வந்துச்சு. நம்ம இப்போ மறைச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்துச்சு. நம்ம எடுக்கலாம். எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கலாம். பாருங்கள், சூப்பராக சிம்பிளாக ஒரு முட்டை போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.